பகவத்கீதை 10வது அத்தியாயம் 7வது வகுப்பு 12-13 ஸ்லோகங்கள். அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் அதிதேவம் அஜம் விபும் ஆகுஸ்த்வாம் ருஷயः சர்வே தேவர்ஷி நாரதஸ்ததா அஷிதோ தேவலோ வியாசः ஸ்வயம் சைவ பிரவிஷி மே. அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் அதிதேவம் அஜம் விபும் ஆஹுஸ்த்வாம் ருஷயः சர்வே தேவர்ஷி நாரதஸ்ததா அஷிதோ தேவலோ வியாசः ஸ்வயம் சைவ பிரவிஷி மே. இந்த 12வது ஸ்லோகம் முதல் 18வது ஸ்லோகம் வரை 7 ஸ்லோகங்களில் அர்ஜுனன் பேசுவது. அர்ஜுனன் பகவானிடத்திலே தன்னுடைய மனதில் உள்ள விஷயங்களை சொல்லி கேட்பதாக அமைந்துள்ளது. அர்ஜுனன் தான் புரிந்து கொண்டதை பகவானிடத்திலே கூறுகின்றார். உங்களிடம் நான் எதை தெரிந்து கொண்டேன், இது முதல் கருத்து இந்த 7 ஸ்லோகத்தில். 2வது கருத்து, தனக்கு பகவானிடத்தில் உள்ள ஸ்ரத்தையை, அவரிடத்தில் தனக்குள்ள பாவனையை வெளிப்படுத்துகின்றான். 3வதாக, உங்களுடைய சகுன சொரூபத்தை பற்றிய கருத்துக்களை மேலும் எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள், எனக்கு விளக்கம் தேவைன்னு சொல்லி கேட்க. உங்களுடைய பெருமையை, மகிமையை, விபூதியை கேட்க விரும்புகின்றேன் என்று தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றார். தன்னுடைய விண்ணப்பமாகவும் கூறுகின்றார். ஆக இந்த 3 கருத்துக்கள் இந்த 7 ஸ்லோகங்களில் வருகின்றது. பொதுவாக ஒரு நிலையில் மாணவன் இந்த விதமாக தான் பயிலுகின்ற ஆசிரியரிடத்தில் பேசணும், சொல்லணும். அது அவசியம். காரணம், பகவான் உபதேசம் செய்து கொண்டே போகின்றார். அதாவது அர்ஜுனன் அல்லது சிஷ்யர்கள் எந்த மனநிலையில் இருக்கின்றார் என்பது குருவுக்கும் தெரியணும். என்ன புரிந்து கொண்டுள்ளார் எப்படி தெரியும்? அல்லது கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரா வகுப்பில், அல்ல வகுப்பில் இருந்துட்டு வேறு எங்கேயோ இருந்துக்கிட்டு இருக்காரா? ஒரு சாமி சொல்லுவார் வகுப்புக்கு வந்தோடனே, எல்லோரும் இங்கே தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்வார். என்ன சாமி? இல்லை, ஆமாம், ஃபிசிக்கலாக இங்கே தான் இருக்கிறீங்க, மனசு வேற எங்கன்னா இருக்கலாமே, அதை கேட்டுடுவார். அப்படி தான் நம்ம வாழ்க்கை முழுக்க உடம்பு எங்கேயோ இருக்குது, ஆள் எங்கேயோ இருக்கிறோம், நம்ம என்ன சிந்தனைலாம் எங்கெங்கேயோ போயிட்டு வரும், ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆகவே நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு அவர் தெரியணும். சரி, சொல்கிறது பகவான், ஏதோ கேட்டு வைப்புன்னு கேட்குறாப் இல்லையா? ஆக சிஷ்யன் எந்த அளவு புரிந்து கொண்டுள்ளார் என்று அறிய குருவுக்கு வேறு வழி என்னவென்றால், சிஷ்யனுடைய கேள்வி அல்லது அவனுடைய வார்த்தை தான் முக்கியமானது. சிஷ்யர்கள் அவ்வப்போது குருவிடம் தான் எவ்வளவு புரிந்துள்ளேன் என்று சொல்லணும். பல பேர் என்ன நினைக்கிறாங்களாம், என் குருவுக்கு தெரியாது, அவருக்கு தெரியட்டுமே, அவருக்கே தெரிஞ்சு கேட்கட்டுமே சொல்லி சொன்னான். அப்படிலாம் இல்லை. மிருகங்களுக்கு தான் தன்னுடைய உடல் கஷ்டத்தை பற்றி டாக்டர்கிட்ட சொல்ல முடியாது. நாம் போனால் சொல்கிறோமா இல்லையா? அவருக்கே தெரியட்டும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோம், அவசியம் இல்லை. சிஷ்யர்கள் கேட்கணும், அதை சொல்லணும். இது ஒரு வகையில் என்ன தெரியுங்களா, அப்படி நம்முடைய மனசு அவருக்கு தெரியாத இருக்கிறது நல்லது தான். இல்லைன்னா அவர் சொல்ல சொல்ல பேச பேச
சிஷ்யரோட மனதில் என்ன இருக்கு குருவுக்கு தெரிஞ்சா அவர் வகுப்பே எடுக்க முடியாது. மகிழ்ச்சியாக வகுப்பு எடுக்க தெரியாதனால தான் ஏதோ மகிழ்ச்சியாக வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே. ஆமாம், அதனால் நம்ம சொல்லணும், மனசில் இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குது, நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அது இருக்கணும், இன்டராக்ஷன் இருக்கணும்னு சொல்கிறார். அடுத்து இரண்டாவது, அவருடைய வாக்கியத்தில் எந்த அளவிற்கு நமக்கு நம்பிக்கை உள்ளது. நீங்கள் சொல்கிற வார்த்தையில் எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளது என்று நாம் அதை வெளிப்படுத்தணும். எந்த அளவுக்கு அந்த வாக்கியங்கள் என் மனசில் சென்று தெளிவை உண்டு பண்ணியிருக்கின்றது. தெளிவான வார்த்தைகள் தான் நீங்கள் பேசுகிறீங்களா, இல்லை ஏதோ குழப்பிக்கிட்டு இருக்கீங்களா, அதையும் தெரிஞ்சுக்கணும். அது சொல்கிற விதமாக சொல்லணும். ஆமாம், என்ன நீங்கள் சும்மா ஏதோ பேசுகிறீங்க, குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு என்னுடைய மனதில் சில குழப்பங்களை உண்டு பண்ணியிருக்கு, அப்படி தான் பேசணும். அப்படி தான் பகவான் எடுத்து அர்ஜுன் அப்படி தான் பேசுகிறார். அப்போது குருவுக்கு என்ன நியதி சொல்லி சொன்னால், தன் வாக்கியத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் உபதேசம் செய்ய வேண்டும். அப்படி நம்பிக்கை இல்லை சொல்லி சொன்னால் குரு பேசவே மாட்டார். அந்த நம்பிக்கை இருக்குன்றது குருவுக்கு எப்படி தெரியும்? அவர்களாக சிஷ்யர்களாக சொல்லி ஆகணும், பேசி ஆகணும். அப்படி சொல்லும் பொழுது குருவிடத்தில் நம்ம வணக்கத்தோடு, ஒரு பக்தி ஸ்ரத்தையோட, ஒரு விடயத்தோட, பணிவுடனே நம்ம கேட்கணும். அதுதான் முறை. அது குருவுக்கு சிஷ்யரோட மனதை புரிந்து கொள்வதற்கு பெரிய ஒரு வாய்ப்பு, ரொம்ப முக்கியம். ஆக அர்ஜுனன் தன்னுடைய நம்பிக்கையை இங்கு வெளிப்படுத்துகின்றார். எனக்கு உங்கள் வாக்கியத்தில் நம்பிக்கை இல்லை என்பதை சொன்னால் குரு தெரிஞ்சுக்குவார். இல்லைன்னா என்ன ஆகும், அவர் கதை கதையாக சொல்லிகிட்டே போவார். ஏதோ இப்போ நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்காங்க, புரிஞ்சிருக்கு சொல்லிட்டு. அப்படி இருந்தால் ரெண்டு பேருக்கும் பலன் இல்லைன்னு சொல்கிறாங்க, பேச்சம் வீழ்ன்னு சொல்கிறாங்க. ஆக இது ரெண்டாவது கருத்து. மூன்றாவது, சிஷ்யனுடைய தேவை என்ன என்பதையும் குரு தெரிஞ்சிருக்கணும். அதற்கு சிஷ்யன் குருவிடத்தில் என்னுடைய தேவை இது என்று சொல்லி இருக்கணும், சொல்லணும். எப்படிப்பட்ட உபதேசம் எனக்கு தேவை, எப்படிப்பட்ட மனநிலை நான் இருக்கின்றேன், எனக்கு ஏற்றாற் போல உங்களுடைய உபதேசங்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லணும். சிஷ்யனுக்கு தன்னுடைய ஆற்றல், புரிந்து கொள்ளும் சக்தி, அறிவு, புத்தி சக்தி, புத்தி கூர்மை பற்றி குருவுக்கு தெரிந்தால்தான் அதற்கேற்ப உபதேசம் செய்ய முடியும். சம்பிரதாயத்தில் அந்த குருமார்களுக்கு தெரியும் எந்தெந்த நிலையில் யார் யாருக்கு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றாரோ அவருக்கு எந்தெந்த வார்த்தைகள் மூலமாக உபதேசம் செய்து தெளிய வைக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும், என்ன சாதனை இப்பொழுதுக்கு அவருக்கு தேவை என்பதெல்லாம் பார்த்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அவர்களும் அப்படி இருந்து வந்ததுனால. அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், அப்படிலாம் கிடையாது. படிக்க வர மாணவருடைய படித்தரங்கள், பக்குவங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். சொல்கிற விஷயம் ஒரே மாதிரியாக இருந்தாலும், பிரம்மத்தை பற்றி இருந்தாலும் கூட புரிதலில் உள்ள தாரதமியம் இருக்கு, ரொம்ப முக்கியம். ஆக இந்த முதல் ஸ்லோகத்தில் எனக்கு என்ன அறிவு இருக்குது, அல்லது எனக்கு என்ன அறிவு உங்கள் உபதேசத்தில் வந்திருக்கின்றது, எப்படிப்பட்ட அறிவுடன் நான் இருந்து கொண்டுள்ளேன் என்பதை சொல்லுகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். 12வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கேட்கின்றார். பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான். முதல் வரி பவான் சொல்லி சொன்னால் நீங்கள், தொம் நீ, மரியாதையாக சொன்னால் பவான். ஏக வச்சனம், துவிவச்சனம், பகுவச்சனம், புளூரல் சொல்கிறோம் பாருங்க. பன்மைக்கு நீங்கள் தான் சொல்லுவோம், மரியாதைக்கு என்ன பண்ணுவோம், நீங்கள் தான் சொல்லுவோம். ரெண்டுத்தையும் ஒரே வார்த்தை தான். ஆக உங்களை முன்னாடி நான் எப்படிலாம் கூப்பிட்டுருக்கேன், முன்பெல்லாம் உங்கள் இடத்துல எப்படிலாம் நடந்துகிட்ருக்கேன், எப்படிலாம் பேசியிருக்கேன். ஒன்றாக இருக்கும்போது சில நேரத்தில் ரெண்டு பேரும் மாமன் மச்சான் தானே, அத்தை பையன் தானே, அதனால் உங்களை சாதாரணமாக கூப்பிட்டுருக்கேன், வாடா போடான்னு கூப்பிட்டுருக்கேன், இல்லை யாதவனே கூப்பிட்டுருக்கேன், கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு ஒருமையில் கூப்பிட்டுருக்கேன். அந்த உறவெல்லாம், ஏன்னா அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய தங்க கணவன் வேறு, வீட்டு மாப்பிள்ளை. குந்தி அத்தை கிருஷ்ணனுக்கு அத்தை பையன் வேறு, உறவு இருக்குது. ஆமாம். அடுத்து ரெண்டு பேரும் அப்படி அதுக்கும் மேலே நண்பர்களாக இருக்காங்க. நண்பர்கள் மத்தியில் பெரிய வேற்றுமை இருக்காது, வாடா போடா அப்படிலாம் ஒருமையில் தான் பேசிக்குவாங்க. அப்படி பேசினா தான் அது அந்த நெருக்கத்தை காட்டுறதா நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது இருக்குது. வயதான பெரியவங்க ரெண்டு பேர் 8th கிளாஸ்க்கு வந்திருந்தவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு அந்யோன்யம், வாடா போடா அப்படி சின்ன குழந்தைங்கள் போல் பேசுவாங்க. அது பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இந்த வயதில். ஆனால் ஒரு அளவு இருக்கும், ரெண்டு பேர் மனதில் அந்த ஒரு நட்பினுடைய அந்த அளவை புரிஞ்சிக்க முடியும்.
ஒன்றா வருவாங்க, ஒன்றா போவாங்க, ஒன்றா போய் சாப்பிடுவாங்க, வாடா போடா பேசுவாங்க, இது கிண்டல் அடிச்சுக்குவாங்க. இல்லை அது என்னென்னா ஒரு நட்பினுடைய அடையாளமாக அதெல்லாம் இருக்கிறது தான், வாஸ்தவம் தான். இப்போ நண்பர்கள் மத்தியில் பெருசாக ஒன்று அப்படி இருக்கிறது இல்லை, இருக்காது. இருந்தால் பொது வெளியில் கொஞ்சம் பார்த்தும் பழகிக்குவாங்க. ஆக பகவானை பற்றிய தத்துவம் தெரிய தெரிய பகவான் மீது அர்ஜுனனுக்கு பாவனை வளர்ந்து கொண்டே செல்கிறது. என்னதான் தன்னுடைய மைத்துனராக இருந்தாலும், அவங்க வீட்டு மாப்பிள்ளையானா இருந்தாலும், அத்தை பையன் உறவு இருந்தாலும் கூட பகவானுடைய பெருமை மகிமை தெரிய தெரிய என்ன ஆகின்றது, அவர் மீது அதற்கு மீறிய ஒரு மரியாதை மனதில் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. அதுக்கு முன்னே உங்களை நான் சாதாரணமாக நினச்சேன், இதெல்லாம் 11வது அத்தியாயத்தை சொல்ல போகிறார். ஆமாம், ஆனால் இங்கேயே அர்ஜுனோட வார்த்தையில் பகவான் மீது இருக்கக்கூடிய மரியாதை வெளிப்படுகின்றது. நீங்கள் எப்படிப்பட்டவர்? பரம் பிரம்ம, நீங்கள் மேலான பரபிரம்ம ஸ்வரூபம். பரம் தாம, மேலான இருப்பிடம். தாம் சொல்கிறோம் பாருங்கள், தாம, தாம்னா இருப்பிடம். பரம் தாம, மேலான இருப்பிடம், அபோடுன்னு சொல்கிறார். தாம என்றால் ஸ்தானம், இடம் என்று பொருள். ஆமாம், இருப்பிடம் என்றால் இங்கு லட்சியம் சொல்லி அர்த்தம். நீங்கள் தான் என்னால் அடையப்பட வேண்டிய ஹையஸ்ட் கோல், அவ்வளோதான். பரம் தாம, நம்மால் அடையக்கூடிய ஸ்தானம் அதுதான். ஆச்சாரியர் ஆதிசங்கர் பரம்தாம என்பதற்கு மேலான அறிவு ஸ்வரூபம், தேஜஸ்ன்னு பொருள் கொடுத்துடுறார். மேலான அறிவு ஸ்வரூபம் பரம்தாம என்பது. அந்த அறிவு தான் நம்மால் அடையப்பட வேண்டிய மேலான அறிவு, நிறைவான அறிவு, நம்மை நிறைவுபடுத்தும் அறிவு. ஆக பரம்பிரம்ம பரம்தாமன் சொல்லி சொன்னால், நீங்களே மேலான அறிவு ஸ்வரூபம், பூர்ண ஸ்வரூபம், என்னுடைய இறுதி லட்சியமாக இருக்கின்றீர்கள், அல்லது தேஜஸ்வரூபமாக இருக்கின்றீர்கள். அப்புறம் பாருங்கள், பரமம் பவித்ரம், மேலான தூய்மைப்படுத்தும் பொருளாக, தூய்மையான பொருளாக, பரிசுத்தமான பொருளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். பரிசுத்தமான ஒப்பற்ற புனிதமான தன்மையை உடையவர், அதுதான் இங்கே பரமம் பவித்ரம். பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம், இது வேத வாக்கு. தூய்மைப்படுத்தும் பொருள்கள் மிக தூய்மையானவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த யஜ்னோபவீதம் போடும்பொழுது ஓம் யஜ்னோபவீதம் பரமம் பவித்ரம் எச் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரம் பிரதிமுந்திர சுப்ரம் யஜ்னோபவீதம் பலமஸ்து தேஜக, அது சொல்லி தான் பூணல் போடுறான். போடும் பொழுது ஒவ்வொரு வருஷம் பண்ணும் பொழுது எத் பிரஜாபதே யஜ்னோபவீதம் பரமம் பவித்ரம், மிக புனிதமான இந்த பரம பவித்திரமான இந்த யஜ்னோ உபவீதம், அந்த பூநூலை அணிந்து கொண்டு அப்படி சொல்லி அதுக்கு அர்த்தம். அது நம்மை புனிதப்படுத்துவது. எதன் மூலமாக? நம்முடைய சாதனங்களை ஞாபகப்படுத்தி நம்மை புனிதப்படுத்துவது. அதனால தான் சொல்கிறோம், அன்றாடம் செய்யக்கூடிய சந்தியாவந்தனமாக இருக்கட்டும், நாம் செய்கின்ற பூஜைகள், பாராயணங்கள், ஜபங்கள், இதெல்லாம் நம்மளை புனிதப்படுத்தக்கூடியது. அந்த வாய்ப்பை தவறவே விட்டு விடக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. கிடைச்சிருந்ததுன்னா பரவாயில்ல, கிடைக்காத போது தான் நமக்கு எந்த ஒரு பொருளுடைய தேவை நமக்கு புரியும். நம்ம கிடைச்சிருக்குன்னா அதற்கான சாதனங்களுக்குரிய வாய்ப்பு கிடைச்சி சூழ்நிலை இருந்ததுன்னா விடவே கூடாது, ஒரு நாளும் விடக்கூடாது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், அப்படிலாம் சொல்லியிருக்கு அழகாக. அதுபோல் ஒரு நாள் கூட என்ன பண்ணக்கூடாது, என்ன இந்த பாராயணங்கள் ஜபங்கள்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது சொல்லியிருக்கு. அது நித்திய கடமையாக சொல்லியிருக்கு. அது எந்த ஒரு காரணத்தையும் நம்மளுடைய சோம்பல்னாலேயோ சோம்பலும் தூக்கமும் ஆகாதேன்னு சொல்லியிருக்கு. இந்த ஆன்மீக வாழ்க்கை வந்தவங்களுக்கு சோம்பலும் தூக்கமும் ஆகவே கூடாது. மண்ணுறங்கும் விண்ணுறங்கும் மற்றுமுள்ள எல்லாம் உறங்கும் கண்ணுறங்கேன் எம்மிறைவர் காதலால் பைங்கிலி என்றார். இந்த உலகத்திற்கு மண்ணு கூட உறங்கிடும், ஆகாசம் கூட உறங்கிடும், நான் மட்டும் உறங்கவே மாட்டேன். நான் உன் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படிப்பட்ட என்ன உறங்க விடலைன்னு சொல்கிறார். கண்ணுறங்கேன் எம்மிறைவர் காதலால் பைங்கிலி. அந்த அளவுக்கு தீவிர முமுட்சுத்துவம் இருந்தால் தான் இந்த வாழ்க்கைக்கு முழுமையாக வரணும். அப்படி வந்தால் தான் இந்த வாழ்க்கையினுடைய சாதனைகளை செய்து நாம் உயர்வை பெற்றிருப்போம், நிறைவை பெற்றிருப்போம், அந்த வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைந்திருப்போம். அப்படி இல்லைன்னா நடுவில் ஒரு மாதிரி எவாபரேட் ஆகிடுச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. மற்றவங்களுக்கு நமக்கு என்ன பிரயோஜனம் இந்த வாழ்க்கைக்கு வந்து சொல்லி ஆகிடும்.
மற்றவர்களாவது ஏதாவது வாழ்ந்து குழந்தைகள் குடும்பம் அப்படி இப்படி ஒரு ஏதோ உலகத்துக்கு வந்து செய்தன்னு இருக்கும். இந்த வாழ்க்கைக்கு வந்து ஒன்றுமே பண்ணல. இது அடைய வேண்டிய அடையலை, அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை. தத்தோ பிரஷ்டாக எதோ பிரஷ்டாக, 2 இடத்துல இல்லை. திரிசங்கு. வாழ்க்கையோட நிறைவில் ஒரு ஆமாம் வாழ்ந்தேன் வந்தேன், நான் தெரிய வேண்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், நல்ல சாதனைகளை செய்த வாய்ப்பு கிடைச்சி பகவான் திருக்கருணை முழுமையாக இருக்குது. அந்த ஒரு நிறைவு மனசுக்கு வந்துடணும். நடுவில் நிறைய டைவர்ஷன்லாம் வரும், அப்படி போயிடக்கூடாது. ஆக பரமம் பவித்திரம் ரொம்ப அழகாக சொல்கிறார். யக்ஞோபவிதம் அந்த மந்திரத்தில் வருது, ஓம் யக்ஞோபவிதம் பரமம் பவித்திரம். அடுத்து ஏதாவது ஒரு பொருள் சரியில்லைன்னா என்ன பண்ணோம், காற்றுல வை கொஞ்சம் நேரம் சரியாகுன்னு சொல்லுவோம், வெயிலில் வை சொல்லுவோம், இல்லை தண்ணீரில் கழுவுன்னு சொல்லுவோம். நெருப்பில் எரிஞ்சவங்க கூட எரிஞ்சாலும் அது சுத்தமாகும். மண்ணு கூட தூய்மைப்படுத்தும். ஆக ஒவ்வொரு பூதத்துக்கும் தூய்மைப்படுத்தும் சக்தி இருக்கின்றது. கங்கையும் நம்மை தூய்மைப்படுத்துவது தான். அந்த உணர்வோடு அந்த பாவனையோடு நம்ம முங்கி எழும்பொழுது கங்கையை நம்ம தூய்மைப்படுத்தக்கூடியது தான். பொதுவாக ஜலத்துக்கே பொதுவாக கங்கைன்னு தான் சொல்லுவாங்க. நதிகள் சிறந்தது எதுன்னு ஒருத்தர் கேட்டார். ஒருத்தர் சொன்னார் யமுனைன்னு சொன்னார். அது எப்படி யமுனைன்னு சொல்கிறார்? அதுக்கு நிறைய காரணம்லாம் சொல்கிறார். யமுனைன்னு சொல்கிறார். அப்போ கங்கைக்கு என்ன சொல்லுங்க? கங்கை யார் நதின்னு சொன்னாங்க? அது அமிர்த பிரவாகம் இல்லையான்னு சொன்னார். அமிர்தம் சொன்னார். ஏன்னா காலங்காலமும் இந்த தேசத்தில் கங்கையை விட்டுட்டு இந்த தேசத்தில் வரலாறே இல்லை. ராமனையும் கிருஷ்ணனை விட்டு இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் எப்படி இல்லையோ அது போல் கங்கையை விட்டுட்டு எத்தனை லட்சக்கணக்கான வருடமாக கங்கை இந்த பூமியில் பாய்ந்து புனிதப்படுத்தி எவ்வளோ பேர் வாழ்க்கையை வளப்படுத்தி உணவு கொடுத்து பருகும் நீராக இருந்து எல்லா கலாச்சார மையங்களும் அதனுடைய கரையில் வாழ்ந்து, அதனால நம்ம நதிக்கரை கலாச்சாரம் சொல்லுவோம். எல்லா நகரங்களும் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் கூட நகரங்கள் எல்லாம் நதிக்கரையில், ஏன்னா வாழ்க்கைக்கு இன்றியமையாதது ஜலம் நீர். வைகை கரையில் அந்த பெரிய நகரத்திலோடு தான் மதுரை, அதுவும் நதிக்கரையில் தான் அமைஞ்சது. நாமளும் நதிக்கரையில் தான் இருக்கிறோம். அதெல்லாம் புனிதமானது கங்கை. ஆனால் பிரம்மம் எப்படிப்பட்ட தூய்மைப்படுத்த சாதனம் சொன்னால், தூய்மைப்படுத்தும் பொருள்களுக்குள்ளெல்லாம் தூய்மைப்படுத்தும் பொருள் சாதனம் பிரம்ம. காரணம், எல்லா தூய்மைப்படுத்தும் பொருள்களையும் தூய்மைப்படுத்தும் சக்தியை கொடுத்தது அதுதான். ஆக நீங்களே மேலான தூய்மைப்படுத்தும் இடமாக ஸ்தானமாக இருக்கின்றீர்கள். உலகத்தில் எவ்வளவு தூய்மைப்படுத்தும் பொருள்கள் சாதனங்கள் இருக்கின்றது. அந்த அனைத்து சாதனங்களும் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தி இருக்கா, நம்முடைய அழுக்க போக்கி இருக்கா. துணி வெளுக்க மண் உண்டு சொன்னார், தோல் வெளுக்க சாம்பல் உண்டு சொன்னார், மணி வெளுக்க சாணை உண்டு சொன்னார், மனம் வெளுக்க வழியிலே எங்கள் முத்து மாரியம்மா சொன்னது போல மனம் வெளுக்கணுமே. ஆனால் வேதாந்த சாஸ்திரமானது, வேதாந்தம் தருகின்ற இந்த பிரம்ம ஞானமானது நம்முடைய மனதை சேர்த்து தூய்மையாக்கி நீக்கியே விடுகின்றது. தூய்மைப்படுத்த மட்டும் இல்லை, எப்படி என்றால் மனதே ஒரு அசுத்தம் தான், அழுக்கு தான். அப்படி மனதோட அழுக்கு அசுத்தத்தை எப்படி நீக்குகின்றது ஞானம் சொன்னால், மனம் என்பது என்ன பண்ணுறது, நான் இல்லை என்ற அறிவை கொடுத்து மனதில் நான் என்கின்ற அகங்காரத்தை புத்தியை நீக்கும் பொழுது நம்முடைய மனம் என்ற அசுத்தமும் நீக்கப்படுகின்றது. இதுதான் சாஸ்திரம் கொடுக்குது. மனம் என்ற அசுத்தம் எப்படி நீக்கப்படுகின்றது என்றால், மனம் நீ இல்லை என்ற அறிவை கொடுத்து. ஆகவே உங்கள் பிரம்மஸ்வரூபத்தை அறிவதனால் ஒருவன் தூய்மையை அடைவான். ஆக அகங்காரமே அசுத்தம்தான், ஆனால் அது நமக்கு தெரிவதில்லை. ஆக கர்மயோகியானவன் என்ன செய்கின்றான், அசுத்தமான அகங்காரத்தை சுத்தமான அகங்காரமாக மாற்றி விடுகின்றான் சொல்கிறார். அதாவது அசுத்த மாயிலிருந்து சுத்த மாய்க்கு வரதுன்னு சொல்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த என்னென்னா, அசுத்தமான தூய்மையற்ற மனதிலிருந்து அவன் தூய்மையான மனதிற்கு வருகின்றான். இங்கு தூய்மைப்படுத்தும் சாதனம் என்னவென்றால் ஜபம், பாராயணம் முதலிய சாதனங்கள், மனதில் விருப்பு வெறுப்பு போக்குவதற்கான கர்மயோகத்தை செய்வது,
எந்த செயலை செய்யும் பொழுதும் அதில் என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு இடமில்லை, இது என்னுடைய கடமை என்று வந்துவிட்ட பிற்பாடங்க என்னுடைய விருப்பு இருக்க இடமில்லாமல் செய்வது, அதெல்லாம் நம்முடைய மனதில் தூய்மையை கொடுக்கின்றது. ஆக ரஜஸ் தமசிலிருந்து நம்மை விடுவிக்கின்றது, சத்துவ குணத்துக்கு வரவேற்கின்றது. பிற்பாடு சத்துவமும் நம்மை பந்தப்படுத்துகின்றது என்று தெரிந்து அதையும் என்ன தன்னிலிருந்து நீக்கி கொள்கின்றான், நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறான்னு சொல்கிறார். அது எதனால் முடியும்? ஞானத்தால் தான் முடியும். அதைத்தான் அர்ஜுனன் பரமம் பவித்ரம் என்ற வார்த்தையில் பேசுகின்றார். பரமம் பவித்ரம் என்ற வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தங்கள். இப்படிப்பட்டவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று நான் புரிந்து கொண்டுள்ளேன். எப்படிப்பட்டவராக? நீங்களே பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கின்றீர்கள், நீங்களே பரம்தாமமாக என்னால் அடையப்பட வேண்டிய உயர்ந்த லட்சியமாக இருக்கின்றீர்கள், ஞான ஸ்வரூபமாக இருக்கின்றீர்கள், மேலான இருப்பிடமாக இருக்கின்றீர்கள், மேலான தூய்மைப்படுத்த சாதனமாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி அடுத்து 2வது வரியில் அவர்கள் சொல்கிற சொற்கள் எல்லாம் இப்படி யார் சொன்னார்கள் அதை சொல்கிறார். ரிஷிகள் எல்லாம் உங்களை இவ்விதம் கூறுகின்றார்கள். பகவானை குறிக்கும் சொற்கள் என்ன இங்கே பார்ப்போம். புருஷம், புருஷனாக உங்களை வர்ணிக்கின்றார்கள். புருஷன் சொல்லிச்சுன்னா ஆண் என்ற அர்த்தம் இல்லை, மேலானவர். ஆமாம், மனிதர்களால் அடையப்பட வேண்டிய எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய யாரை புருஷனாக வர்ணிக்கின்றார்கள்? பகவானே. புருஷன் என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்குது. புரி ஷேத்தே இத்தி புருஷா. புரி என்றால் இந்த ஸ்தூல உடல், ஷேத்தே என்றால் அமர்ந்திருக்கின்றார். எல்லா உடலுக்குள்ளும் அமர்ந்திருப்பவர் சாட்சி சொரூபமாக. பிரத்யேக ஆத்மா, பிரத்யேக ஆத்மான என்னுள்ளேயே ஆத்மஸ்வரூபமாக இருந்து கொண்டிருப்பவர். இது முதல் அர்த்தம். 2வது அர்த்தம் பூரணத்வாத், எங்கும் நிரம்பி வியாபித்திருப்பவர், எங்கும் நிறைந்திருப்பவர். ஒவ்வொரு உடலுக்குள்ளும் இருப்பவரும் புருஷனே, எங்கும் நிறைந்திருப்பவரும் புருஷன். இந்த 2 அர்த்தத்தை புருஷன் என்று சொல் கொடுக்கின்றது. ஆகவே அவர் புருஷன். அடுத்து சொல் பாருங்க. இந்த புருஷன் எவ்வளவு நாள் இருப்பார்? சாஸ்வதம் சொல்கிறார். சாஸ்வதமாக என்றும் இருப்பார். முந்தி இருந்தார், நாளைக்கு இல்லை, அப்படிலாம் இல்லை, என்றும் இருப்பவர். உடலுக்குள் உள்ள உறுப்புகளெல்லாம் சாஸ்வதம் இல்லை, அது எப்படி எப்படி ஆயிடுது. ஆனால் உடலுக்குள் உள்ள புருஷ ரூபமாக சைத்தன்ய ரூபமான நீங்கள் சாஸ்வதம், நித்தியம் என்று சொல்கின்றார். உங்களைத்தான் சாஸ்வதம் என்று சொல்லுகின்றார். நீங்கள் தான் சாஸ்வதமானவர். சாஸ்வத நிதி லிமிட்டெட்லாம் போட்டிருப்போம், அது ஒரு நாளைக்கு ஒரு வழி ஆகிடும், அது வேற. உங்களைத்தான் சாஸ்வதமாக சொல்லுகின்றார்கள். இந்த அழிகின்ற உடலில் அழியாத ஆத்மாவாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அழிகின்ற இந்த உடல், கெட்டுப்போகிற பாலில் கெடாத நெய் எப்படி இருக்கின்றது அதுபோல அழிகின்ற இந்த உடலில் அழியாத ஆத்மாவாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த சொல் பாருங்க, திவ்யம். திவ்யம் சொல்லி சொன்னால் செய்யப்படாதது, ஒரிஜினல் அர்த்தம். இயற்கையாகவே இருப்பது, இது ஒரு அர்த்தம். 2வது ஒரு அர்த்தம் இருக்குது. தன்னுடைய பெருமையினாலேயே அவர் விளங்கி கொண்டுள்ளார், தானே தானாக விளங்கி கொண்டுள்ளார். மற்றவங்க பெருமையில் அவர் தன்னை உயர்த்தி கொள்ளலை, தன்னுடைய பெருமையினாலே அவர் விளங்கி கொண்டுள்ளார். ஆமாம், தன்னுடைய பெருமையினால் தொடங்குகின்ற மெய்யன். ஸ்வே மகிமினி திஷ்டதி. ஆமாம், தன்னுடைய மகிமையினாலேயே உலகத்தில் அவர் விளங்கி கொண்டுள்ளார். ஆகவே இந்த பிரம்மன் ஈஸ்வரன் எதையும் சாராமல் தானே சுதந்திரமாக இருக்கின்றார். இந்த உலகப் பொருள்கள் பெருமைகள் எல்லாம் எதை சார்ந்துள்ளது என்றால் அந்த பரமேஸ்வரனை, ஈஸ்வரனை சார்ந்துள்ளது. ஆக திவ்யம் என்றால் அது இயற்கையாகவே நித்தியமாக புருஷ ரூபமாக இருத்தல். 2வது தனக்குத்தானே தலைவனாக இருக்கின்றார். தனக்குத்தானே தலைவனாக இருப்பது. சிங்கத்தை சொல்லும் பொழுது சுயமேவே மிருகேந்திரதாக சொல்வார். சிங்கம் யாருடைய தயவினாலும் அது தலைவனாக இல்லை, அது தன்னுடைய ஆற்றலினாலேயே அது தலைவனாக இருந்து கொண்டுள்ளது. சுயமேவே மிருகேந்திரதாக, தானே தலைவனாக, யாருடைய தயவில் அது தலைவனாக இல்லை. அடுத்து அதிதேவம், எல்லா தேவர்களுக்கும்
காரணமாக இருக்கின்றார். அதி என்றால் காரணம் என்று பொருள். தேவானாம் என்றால் காரணம், முதன்மை. எல்லா தேவர்களுக்கும் முதன்மையான காரணமாக இருப்பவர் ஆதி தேவன். மற்ற தேவர்களெல்லாம் தோன்றுவதற்கு முன்பே இருந்து கொண்டிருப்பவர், அவர்களெல்லாம் தோற்றுவித்தவர் இவர்தான். அடுத்து அஜம். அஜம் என்றால் பிறப்பற்றவர், தோன்றாதவர், சுயம்பு, என்றும் இருப்பவர், எதனிடமிருந்து பிறக்காத தத்துவம். தன்னுடைய மாயா சக்தியினால் விதவிதமாக தோன்றிக் கொண்டிருப்பவர், ஆனால் தன்னை தோற்றுவிக்க யாரும் இல்லாதவர். அடுத்து விபும். விபும் என்றால் எங்கும் வியாபித்திருப்பவர், எங்கும் நிறைந்த பொருள். ஆமாம். ஆக இந்த 2வது வரியில் சொன்ன சொற்கள் எல்லாம் அர்ஜுனுடைய சொற்கள் இல்லை. பின் யாருடைய சொற்கள்? அது சொல்றாரு பாருங்க 13வது ஸ்லோகத்தில். ரிஷிகள் சொன்னார்கள். 13வது ஸ்லோகம். ஆகுகு துவாம் ரிஷயக சர்வே. சர்வே அனைத்து, எல்லா, ரிஷயக ரிஷிகள், துவாம் உங்களை, ஆகுகு இவ்விதம் கூறுகின்றார்கள். எல்லா ரிஷிகளும் உங்களை இவ்விதம் கூறுகின்றார்கள், பேசுகின்றார்கள். எவ்விதம்? புருஷம், திவ்யம், சாஸ்வதம், விபும் என்றெல்லாம் உங்களை ரிஷிகள் பேசுகின்றார்கள். சரி, இந்த ரிஷியிடமிருந்து நீ எவ்விதம் கேட்டாய்? எந்த ரிஷியிடமிருந்து கேட்ட? நீ யார இடத்துலப்பா கேட்ட? ரிஷிகள் சொல்லுகின்றார்கள் என்றார். முதல் ரிஷியாக அர்ஜுனன் கூறுவது நாரத மகரிஷி. தேவரிஷி நாரதக. தேவரிஷியான நாரதர். தேவரிஷிகளில் சிறந்தவர் நாரதர். நாரதர்னா நமக்கு வேற மாதிரி ஒரு அர்த்தம் பண்ணிக்கணும். நாரதர் கலகம் மூட்டுறவர் அப்படி சொல்லிட்டு நினச்சிருக்கோம். நாரதர் வேலை பண்ணிட்டியா அப்படி சொல்கிறோம். அப்படி இல்லை. அவர் சில தகவல்களை, அவருக்கு ஒரு லைசன்ஸ் இருந்தது. எல்லா தேவலோகத்துக்கும் எல்லா இடத்துக்கும் திரிலோக சஞ்சாரி, யாருமே தடுக்க மாட்டாங்க. அவருக்கு விசா பாஸ்போர்ட்லாம் தேவையில்லை. ஃப்ரீ கொரியர். அவர் சர்வீஸ், கொரியர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் அங்கே தகவலை கொண்டு சேர்ப்பார். நல்ல விஷயத்துக்காக தான். கடைசியாக கூட்டி கழிச்சு பார்த்தா நன்மைக்காக தான் முடிஞ்சிருக்கும். ஆக தேவனாக பிறந்து ரிஷியாகவும் இருக்கின்றவர். பொதுவாக பூலோகத்தில் பிறந்து அவர் ரிஷியாக இருந்தால் அவர் ரிஷிகள் சொல்லுவோம். ரிஷி சொன்னால் இந்திரிய மனதை வசப்படுத்தியவர், ஒழுங்குபடுத்தியவர் சொல்ல அர்த்தம். பொதுவாக எல்லா தேவர்களும் ரிஷியாக இருப்பதில்லை, அது ஞாபகம் வச்சுக்கணும். காரணம், தேவர்களுக்கெல்லாம் போகம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ரொம்ப அதிகம். சுக விஷயங்களில் மகிழ்ந்திருப்பார்கள். ஆக யார் ரிஷி சொன்னால் ரிச்சதி ஜானாதி இதி ரிஷி லட்சணம். யார் உண்மையை அறிந்துள்ளார்களோ அவர்கள் ரிஷிகள். உண்மையை யார் அறிந்துள்ளார்களோ அவர்கள் ரிஷிகள். நாரதர் உண்மையை உணர்ந்தவர், தபஸ்வி. நாரம் ததாதி இத்தி நாரதக. எல்லோருக்கும் மகிழ்வை தருவார். அவர் பார்த்தாவே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியவர். இப்படிதான் நாரத மகரிஷியுடைய பேர்லேயே இந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு. அவரும் உங்களை இவ்விதம் கூறுகின்றார். முதல் ரிஷியாக சொல்லிடுறார். மேலும் சில ரிஷிகள் பெயர்களை சொல்லி அவர்களும் இவ்விதம் கூறுகின்றார்கள். யார் யார்? ததா நாரதரை போல, அஷிதாக, அஷிதர் என்ற ரிஷியும் உங்களை இவ்விதம் கூறுகின்றார். நமக்கு தெரியல யாருன்னு சொல்லிட்டு. தேவலக, தேவலர் என்ற ரிஷியும் இவ்விதம் கூறுகின்றார். அப்புறம் வியாசக, வியாசரும் இவ்விதம் சொல்லுகின்றார். வியாசர் நமக்கு தெரியும், பகவத்கீதை எழுதினவர் இல்லையா, மகாபாரத்தை எழுதினவர் எல்லாம் வியாசர் தானே. அவரையே சொல்லிடுறார். வியாசரை இவ்விதம் சொல்லுகின்றார். மகாபாரதம் எழுதிய வியாசர் என்ன நினைச்சிருப்பார்? அதை கேட்டு அர்ஜுனன் நம்ம பேர் இழுக்கிறாரு, நம்ம சொல்லி என் பேர் இழுக்காதீங்க அப்படி சொல்கிறது போல வியாசரே சொல்லிடுறார் பகவான். மகாபாரதத்தில் கீதையில் மட்டும் இல்லை, மகாபாரதத்தில் பல இடங்களில் ஆத்ம தத்துவ கருத்துக்கள், நிர்குண சகுண பிரம்ம தத்துவங்கள் பேசப்பட்டுள்ளது. இப்படி உங்களை வர்ணனை செய்த வியாசரும் இவ்விதம் பேசுகின்றார். மேலும் ஸ்வயம் சைவ பிரவீஷிமே, ஸ்வயம் நீங்களும், மே எனக்கு,
ஸ்வயம் செய்வ, நீங்களும் உங்களை பற்றி இவ்விதமே கூறியுள்ளீர்கள். ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க, அது இருக்கட்டும். அது அவருக்கு தெரிஞ்சும் சொல்லலாம், தெரியாமல் கொஞ்சம் அதிகமாகவும் சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பெருமையை நீங்களே என்னிடத்தில் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். பிரவீமி, கூறினீர்கள். யாருக்கு? மே, எனக்கு. பகவானிடமும் ரிஷிகளிடமும் பகவானை பற்றிய பெருமையை நான் இவ்விதம் தெரிந்து கொண்டேன் என்று பகவானிடத்திலேயே அர்ஜுனன் கூறிவிடுகின்றார். ரிஷிகளிடத்தில் ரிஷிகள் கூறி கேட்டேன் என்ற பொழுது பகவான் நினைக்கலாமா என்னவென்று? நான் சொல்லி அல்லது என்னிடமிருந்து நீ தெரிஞ்சுக்கலையா, நானும் தானே சொல்லியிருக்கேன், அதை பற்றி நீ ஒன்றும் சொல்லலையா அப்படி சொல்லி பகவான் நினச்சிட போகிறார் என்று நினைத்த அர்ஜுனன் அதற்கும் பதில் கூறும் விதமாக, நீங்களும் எனக்கு நன்கு எடுத்து உபதேசித்து அருள் இருக்கின்றீர்கள் உங்களை பற்றி சொல்லி சொல்கிறார். அடுத்து 14வது ஸ்லோகம். சர்வமேதத்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ நஹி தே பகவன் வியக்திம் விதுர்தேவான தானவாம். சர்வமேதத்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ நஹி தே பகவன் வியக்திம் விதுர்தேவான தானவாஹ. பகவானுடைய வார்த்தையிலே அர்ஜுனனுக்குள்ளே ஸ்ரத்தையை மீண்டும் வெளிப்படுத்துகின்றார். நீங்கள் உங்களை பற்றி உபதேசம் செய்தீர்கள், அதில் உங்களை பற்றி என்னுடைய நம்பிக்கை என்ன? நாம் சொல்லலாம் நம்மளை பற்றி, அடலை கேட்குறவங்களுக்கு தானே அதில் எந்த அளவிற்கு சரி அல்லது இருக்கு இல்லை என்று நிர்ணயம் பண்ண முடியும். சில நேரம் 1 மணி நேரம் அத்வைதம் பிரம்மம் என்றெல்லாம் உபதேசத்தை செய்து சிஷ்யர்கள் கேட்டுட்டு பிற்பாடு என்ன சொல்லுவாங்க, சில நேரம் வெளியே போயிட்டு சில பேர் சொல்லுவாங்க, இதுக்காக வந்தவங்களை விட்டுடுவோம், அவருக்கு வேணுமா இதெல்லாம் ஒத்து வருங்க, அவருக்கு வேணும் அதெல்லாம் ஒத்து வரும். பாவம் பேசிக்கிட்டு இருக்கிறார். என்னது பாவம் பேசிட்டு, நமக்கெல்லாம் ஒத்து வராது, நமக்கெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படி சொல்லி பேசிக்குவாங்க. உண்மைதான். அவங்களுக்கெல்லாம் எதுனா வேறு பொறுப்பு இருக்கா, வீடு வாசல் இருக்கா, சமுதாயம் இல்லாமல் இருக்கா, அதெல்லாம் அவங்களுக்கு எதுவும் இல்லைங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நமக்கு ஒத்து வராது. இது பல பேருடைய நிச்சயம். ஆமாம், உறுதி பண்ணி நம்ம மனசில் உறுதியாக நினைக்கிறாங்க. சத்தியமேவ ஜெயத்தே, அப்படி சத்தியத்தான் வெல்லும், வாய்மையே வெல்லும் சொல்லி சொன்னால் நிறைய பண்புகளை குறித்து பேசினாலும் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். அத்வைத பிரம்மஞானம் குறித்து பேசினாலும் ஒத்துக்க மாட்டாங்க. எது பேசினாலும் ஏதோ கேட்க வந்துட்டு ஏதோ சொல்கிறாரு, அவருக்கும் 2 பேர் ஆடியன்ஸ் தேவை, அதனால் இதை சொல்லிக்கிட்டு இருக்கார். பாவம், நமக்கெல்லாம் இதில் இல்லை, அப்படிலாம் இருக்குது, அப்படின்னா வந்துடும். நமக்கு என்ன பேசுகிறாரோ அதுக்கு நேர்மாறாக நிச்சயம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பிரம்மம், இந்த ஆத்மா, இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் பேசி நமக்கு தெரிஞ்சு நமக்கு என்ன ஆக போகிறது? ஒரு சுண்டல் பிரசாதம் கூட இல்லை, என்ன ஆக போகிறது? நமக்கு ஒரு விபூதி கூட கொடுக்கறது இல்லை. நமக்கு என்ன வரப்போகுது, என்ன கிடைக்க போகிறது? இருக்கு. கோயிலுக்கு போனாவது இதெல்லாம் பிரசாதம் கிடைக்கும். நமக்கு எதில் நிச்சயம் ஞானம் இருக்கோ, ஒரு கருத்து, அழகான கருத்து இது. நமக்கு எதில் நிச்சயமான ஞானம் இருக்கோ அந்த அறிவுனால தான் நமக்கு பயன் கிடைக்கும். பொதுவாக உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை நாம் காதில் போட்டு வைத்துள்ளோமோ அந்த விஷயம் அவ்வளோ விஷயம் நமக்கு பயன்படாது. எந்த விஷயத்தில் நமக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கோ, நிச்சயம் இருக்கோ, நிச்சயம் வந்துள்ளதோ அந்த விஷயந்தான் நமக்கு பயனை தரும். ரொம்ப முக்கியமான கருத்து இது. ஆக அர்ஜுனன் தனது நிச்சயத்தை சொல்லுகின்றான். நிச்சயம் வர வரத்தான் அந்த விஷயத்திலே, வார்த்தையிலே, கருத்திலே நமக்கு நம்பிக்கை வர வரத்தான் என்ன நாம் கேட்டுள்ள வார்த்தை நமக்கு பயனை தரும். அப்படி நம்பிக்கை இல்லாத, நிச்சயம் இல்லாத வார்த்தைகள் எவ்வளவு வார்த்தை நம்ம மனசில் போட்டு அடுக்கி வைத்திருந்தாலும் அது நமக்கு பயனை தராது.
நம்ம வீட்டில் கூட எவ்வளோ புஸ்தகங்கள் நம்ம வச்சுருக்கலாம். இப்போலாம் புஸ்தகம் படிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சில புஸ்தகங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் தொட்டே இருக்க மாட்டோம், இருக்கும் பேருக்கு. ஆனால் 1-2 புத்தகங்கள் தான் அடிக்கடி எடுத்து பார்த்துருப்போம். ஏன்? அந்த கருத்துக்கள் தான் நமக்கு பிரயோஜனமாக இருக்குது. அந்த கருத்துக்கள் மீது தான் நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது. அப்படி பிரயோஜனப்படுற கருத்துடைய புத்தகங்கள் தான் அடிக்கடி எடுத்து பார்த்துருப்போம், ஞாபகப்படுத்திக்குவோம். அது எதுவாக ஒன்றா இருக்கலாம். ஆக இங்கே ஒரு அழகான சொல் என்னென்ன ஸ்லோகத்தை பார்க்கலாம். சர்வம் ஏதத் ரிதம் மன்யே, ஏதத் சர்வம் இவைகள் அனைத்தும், உங்கள் உபதேசங்கள் அனைத்தும், ரிதம் உண்மை சத்தியம் ட்ரூன்னு சொல்கிறேன். அப்போ பாருங்க, எந்த மனநிலையோடு பகவானுடைய வார்த்தையை கேட்டிருக்கார். பகவான் சொல்ல வார்த்தைகள் எல்லாம் என்ன? சத்தியம், உண்மை. மன்யே என்று நான் கருதுகின்றேன், உணர்கின்றேன். சர்வம் ஏத திருத்தம் மன்யே, நீங்கள் சொல்ற எல்லா வார்த்தையிலும் சத்தியம் என்று நான் உணர்கின்றேன். ஆக இவ்வாறு மனதில் தோன்றுவதற்கே, இப்படி நம்ம மனசில் குருவுடைய வார்த்தை மேலே ஒரு நம்பிக்கை வருவதற்கே ரொம்ப புண்ணியம் செய்திருக்கணும், ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். குரு சொல்கிற வார்த்தை நமக்கு மனசில் அப்படியே உள்வாங்கி கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம அந்த வார்த்தையில் அமர்ந்திருக்கணும்னு சொன்னால் அதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். வாழ்க்கையில் எவ்வளவோ பேரிடத்தில் நிறைய பேசியிருப்போம். அவர்கள் எல்லோருமே நம்மிடத்தில் உண்மையை பேசியிருப்பார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. பல விஷயங்கள் பொய்யாக கூட இருக்கலாம். நாமும் பிறத்தை பேசும்பொழுது நாம் முழு உண்மையை பேசியிருக்கேன்னு சொல்லவும் முடியாது இல்லையா? பொய்த்த மொழி அல்லாமல் மருந்துக்கும் மெய்மொழி புகன்றிடன் பிறர் கேட்கவே, அப்படி சொல்கிறார். பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்து செல்வமே சிவபெருமானேன்னு சொல்கிறார். பொய்யே பேசி பழகி இருப்பாங்க சில பேருக்கு, அப்படியே பேசி பழகி இருப்பாங்க. நாமும் நம்முடைய காதும் கேட்டிருக்கோம் இல்லையா? ஆக இங்கே மனம் என்ன செய்யும்? அந்த பலருடைய பொய்யை கேட்டு உண்மை என்று நம்பிக்கொண்டும் இருக்கும். பல நேரத்தில் பொய்யை கேட்டு கேட்டு சும்மாவும் இருக்காது, அது உண்மை என்று நிச்சயம் செய்து கொண்டும் இருக்கும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறியாமல் நிகழ்ந்து கொண்டுள்ள விஷயங்கள். சில பேருடைய பேச்சு அப்படி உண்மையாக நம்பியிருப்போம், அவர்கள் பொய்யையே பேசியிருப்பார்கள், அது நமக்கு தெரியாது. சில பேர் உண்மையே சொல்லியிருப்பார்கள், அவர்கள் வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை நாம் முழுமையாக எடுத்து கொண்டிருக்க மாட்டோம். அதை ஒரு சாதாரணமாக அப்படி மேம்போக்க அதை அப்படி பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் இதில் இருக்கிற கஷ்டம் என்னன்னா, மனம் கேட்ட எல்லாவற்றையும் உண்மை என்று அதுவும் நிச்சயம் பண்ணாது. அதுவும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவர் சொல்கிறது எப்படி, அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அப்போ அப்படி சொன்னார், இப்போ எப்படி சொல்கிறாரு. சொல்லும்பொழுது சில நேரத்தில் அந்த வார்த்தைகளே நமக்கு புரிந்துவிடும், இது பொய்ன்னு சொல்லி தெரிந்துவிடும். ஆனால் உண்மையை உண்மை என்று நிச்சயம் செய்யும் புத்தி தான் சித்த சுத்தி உள்ள புத்தின்னு சொல்கிறார். தூய்மையான புத்தின்னு என்ன அர்த்தம்னா, சொல்லுகின்ற வார்த்தையில் எது உண்மை சத்தியம் என்று நிச்சயம் செய்யுமோ அந்த புத்தி தான் ரொம்ப தூய்மையான புத்தி, ஷார்ப்பு மைண்டுன்னு சொல்கிறாங்க. ஆக கர்மயோக வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால்தான் நமக்கு இந்த மன தூய்மை வரும். அப்படி மன தூய்மை உள்ள மனதினால் அந்த வார்த்தையினுடைய உண்மைத்தன்மை நன்கு தெளிவாக புரிந்து கொள்ளும். அதுக்காக ஒரு இடத்துல நம்ம மல்லு கட்ட வேண்டாம், சரி சரி சொல்லி கேட்டு அனுப்பிட்டோம். அது 2 விதம் இருக்குது. உலக லௌகீக உண்மை விஷயங்களும் இருக்குது. அதே நேரத்தில் ஆன்மீகமான உண்மை என்னவென்றால், தத்துவ ரீதியான விஷயங்களை சொல்லும் பொழுது அதை நாம் உள்வாங்கி புரிந்து கொள்வது, அந்த வார்த்தையில் நாம் நம்முடைய மனதில் அந்த வார்த்தைகள் அமர்ந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து தரக்கூடியதாக இருக்கும், பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த உண்மையும் இருக்கின்றது. சில வார்த்தைகள் ஆன்மீகமே பேசினாலும் கூட சில வார்த்தைகள் நம்ம மனசில் உள்வாங்கி கொள்ள முடிவதில்லை. அது எந்த அளவுக்கு அப்படி சொல்லி இருக்கும். சில வார்த்தைகள் நம்ம மனதில் அப்படியே சென்று அமர்ந்து விடும். அந்த வார்த்தை நம்முடைய மனதில் சென்று அமர்ந்து விடும் சொல்லிட்டு அதுக்கு காரணம் நம்ம மனதினுடைய மன தூய்மை. அதுக்கு நிறைய கர்மயோகம் செய்து புண்ணியம் செய்து ஜபம் செய்து பாராயணம் செய்திருந்த அந்த மனது, அதீதமான தத்துவ விசாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மனது, அறிய வேண்டும் என்ற ஆவல் உள்ள மனதில்
இந்த வார்த்தைகள்லாம் சென்று அப்படியே அமரும். நம்ம சாப்பிடும் பொழுது சில உணவெல்லாம் சாப்பிட்றது பாகக்காய் போல் இருக்கும், சில உணவெல்லாம் சந்தோஷமாக சாப்பிடுவோம். அதுபோல் இந்த வார்த்தைகள் நம்ம மனசில் அப்படியே அழகாக சென்று அமரும். ஆக உண்மையை உண்மை என்று புரிந்து கொள்ளும் புத்தி, பொய்யை பொய் என்று புரிந்து கொள்ளும் புத்தி இருந்தால் சித்த சுத்தி உள்ள புத்தி என்று பொருள் சொல்கிறார். ஆகவே நாம் பகவானிடத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணணுமா, உண்மையை உண்மை என்று அறியும் சக்தி உள்ள புத்தி எனக்கு வேண்டும் பகவானே. பொய்யுலகம் பொய்யுறவும் பொய்யுடலும் பொய்யெனவே மெய்ய நின்னை மெய்யுடனே காண்பேன்னு சொல்லுவார். மெய்யெனவே உன்னை மெய்யுடனே காண்பேனும், இது பிரார்த்திக்க வேணும்னு சொல்றார். பொய்யை பொய்யென்று அறியும் போதத்துக்கு ஆதரவு உன் மெய்யருளே அன்றோ பராபரமே சொல்வார். பொய்யை பொய்ன்னு அறியறது கூட உன்னுடைய மெய்யருள் தான் எனக்கு ஆதரவாக இருக்கணும், காரணமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் புரிஞ்சுக்குவேன்னு சொல்கிறார். இல்லைனா பொய்யான வாழ்க்கை, பொய் உலக விஷயத்தை, பொய்யுறவு பற்றி கொண்டு அதிலே அலைந்து கொண்டிருப்போம். ஆக அர்ஜுனனுக்கு இந்த புத்தி இருந்தது, பகவானுடைய அனுகிரகம் இருந்தது. நீங்கள் கூறியது சத்தியம் உண்மை என்று புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். இதுதான் பெரிய விஷயம். இதன் மூலமாக பகவானுடைய வார்த்தையில் தனக்குள்ள ஸ்ரத்தையை, நம்பிக்கையை வெளிப்படுத்தி விட்டான் அர்ஜுனன். ஸ்ரத்தை என்பது ட்ரஸ்ட், ஒரு ஸ்ட்ரென்த். அது அந்த வேதாந்த வாக்கியங்களிலே வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தக, வேதாந்த வாக்கியங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்து கொண்டிருப்பது. வேதாந்த வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கு, நம்மை பற்றியும் நம்முடைய உண்மைத்தன்மையை பற்றியும் விளக்கமாக அழகாக சொல்லியிருக்கும்போது அந்த வார்த்தைகள் நம்ம மகிழ்ந்திருக்கிறோன்னு சொல்லி சொன்னால், நம்மை பற்றி அந்த வார்த்தைகள் மனதில் சென்று நம்மை புரிய வைத்து அதில் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். தன்னுடைய சொரூபத்தில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நம்முடைய சொரூபத்தை புரிந்ததனால் வந்த மகிழ்ச்சி. ஆக ட்ரஸ்ட்ன்றது ஒரு ஸ்ட்ரென்த். அது உண்மையை அல்லது உண்மையானவர்களை நம்புவது ஒரு மனதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம். அது நம்பினேன் கண்டு அருள்வாயே என்கின்றார் தாய்மனவர். அது அர்ஜுனனுக்கு இருக்கின்றது. அடுத்து சொல் பாருங்க, என்மாம் வதசி கேசவ, ஹே கிருஷ்ணா கேசவனே, எதை மாம் என்னிடத்தில் வதசி கூறினீர்களோ கூறிக்கொண்டிருக்கிறீர்களோ அது அனைத்தும் உங்கள் வாக்கியம். அந்த வாக்கியங்கள் அனைத்தும் என்னவாம், சத்தியம், ஏதத் சர்வம் மன்யேத. ஆமாம், அது அனைத்துமே சத்தியம் சொல்கிறார். அது உண்மை, எல்லா உண்மையும் சொல்கிறார். எல்லா உண்மை. ரெண்டாவது, உங்களுடைய பெருமைகளை வேறு யாராலும் கூற முடியாது, தேவர்களும் அசுரர்களும் அறிய முடியாது. நகிதே பகவன் வெக்திம் தே, உங்களுடைய பெருமையை, விபூதியை, வெக்தி விபூதி வெளிப்பாட்டை ந விதுகு அறிய மாட்டார்கள். யார் யார் அறிய மாட்டார்கள், தேவாக தேவர்கள், ந தானவாக அசுரர்கள். உங்களுடைய பெருமையை தேவர்களும் அசுரர்களும் முழுமையாக அறிய மாட்டார்கள். அதையெல்லாம் சொல்லணும்னா 1000 நாக்கு இருக்கக்கூடிய ஆதிசேஷனாலும் சொல்வதற்கு இயலாத விஷயம்னா என்னால் சொல்ல முடியுமா? அது புராணிகர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அர்ஜுன் இந்த சொல்கின்றான் என்றால், இவ்வத்தியாய ஆரம்பத்தில் பகவான் என்ன சொன்னார்னா, தேவர்களும் ரிஷிகளும் கூட என் பெருமை அறிய மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கும் காரணம் ஆதியாக இருப்பது நானே. நான் தான் அவர்களை படைத்தேன். நான் படைத்த அவர்கள் என்னை பற்றி முழுமையாக அறிய மாட்டார்கள். அவர்களை படைத்தது நான் தானே. ஆகவே அது அர்ஜுனன் மீண்டும் சொல்லி, நீங்கள் கூறிய இந்த கருத்து சத்தியமாகவே நான் உணர்கின்றேன். ஆக யாராவது பகவானை இல்லை என்று சொன்னால், ஆம், இவர்கள் அறிய மாட்டார்கள், அறியவில்லை. அவரது பெருமையை அறிவது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை, செயலில்லை. ஆகவே நீங்கள் கூறிய அனைத்தும் சத்தியம். ஆக இந்த ஸ்லோகம் பகவானிடம் அர்ஜுனனுக்குள்ள ஸ்ரத்தையை வெளிப்படுத்தியது. அடுத்து 15வது ஸ்லோகம். ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தம பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே. ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தம பூதபாவன பூதேஷ
தேவதேவ ஜகத்பதே. அர்ஜுனனுக்கு பகவான் மீது உயர்ந்த ஒரு பக்தி மரியாதை ஏற்படுகின்றது. அதை இந்த ஸ்லோகத்தில் அவனுடைய வார்த்தையில் வெளிப்படுத்துகின்றான். தேவர்களே அறியாத உங்கள் சொரூபத்தை அசுரர்களும் அறியார்கள். பின் யார் அறிவார்கள்? பாரறியாது அண்ட பரப்பறியாது உன் பெருமை யானோ அறிவேன்னு சொல்லுவார் தாய்மானவர். நல்ல அழகான வார்த்தை. பாரறியாது அண்ட பரப்பறியாது யானோ அறிவேன். ஆக உங்களை நீங்கள் தான் முழுமையாக அறிவீர்கள். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்வயம் ஏவ ஆத்மனா ஆத்மானம் வேத்த துவம். துவம் நீங்கள், வேத்த அறிகிறீர்கள், நீங்கள் அறிவீர்கள். எப்படி? யாரால்? ஸ்வயம் உங்களால். உங்களை நீங்கள் உங்களால் நீங்களே அறிவீர்கள். உங்களை பற்றி நீங்கள் தான் அறிவீங்க. உங்கள் பெருமையை இன்னொருவர் அறிவிக்க வேண்டியதில் முடியாது. அவர்களுக்கு தெரியவும் தெரியாது. நீங்கள் சொன்னாதான் தெரியும். காரணம், நீங்கள் சர்வஜ்ஞ ஸ்வரூபம், அனைத்தையும் அறிந்தவர், அறிபவர். உங்களை நீங்களே நன்கு அறிவீர்கள். அதனால்தான் அவர் பகவான். நமக்கு என்ன? நமக்கு நம்ம பற்றி நிறைய விஷயம் தெரியல. யாருன்னா சொன்னால் தான் தெரியுது. யாருன்னா சொன்னாலும் நமக்கு நம்மளை பற்றி சொன்னாங்கன்னா நம்மளால் ஜீர்ணிச்சிக்க முடியறதில்லை. அதுவும் இருக்குது. ஆகவே நீங்கள் தான் உங்கள் பெருமையை கூற வேண்டும், கூற முடியும். ஆத்மனம் ஆத்மானம் வேத்த. உங்களை உங்களால் நீங்களே அறிவீர்கள். இனி உள்ள சொற்கள் அனைத்தும் பகவானை குறித்த சொற்கள். இது எதை குறிக்கின்றது? இப்படி கூறுவதற்கு சொன்னால் இது பக்தியை குறிக்கின்ற சொற்கள். பகவானை அழைக்கின்ற சொற்கள் இவை அனைத்தும். என்ன? புருஷோத்தம. மனிதர்கள் எல்லாருள்ளும் உத்தமமானவராக இருப்பவர். இந்த சொல் விளக்கம் 15வது அத்தியாயத்தை பார்க்கலாம். புருஷோத்தம யோகம் அந்த அத்தியாயத்துக்கு பேர். மனிதர்களிலேயே சிறந்தவர், மனிதர்களுள் சிறந்தவர், புருஷர்களில் உத்தமமானவர். காரணம், அந்த அத்தியாய பேர் அது புருஷோத்தம யோகம் சொல்லி வருது. இந்த ஸ்லோகத்தில் தத்துவ கருத்து ஒன்றுமில்லை. அர்ஜுனன் மனதில் பகவான் மீது பக்தி இருக்கின்றதை வெளிப்படுத்துகின்றான். அந்த வெளிப்பாடு தான் இனி வரும் ஸ்லோகங்கள் எல்லாம். பூத பாவன, எல்லா ஜீவர்களையும் படைப்பவரே. பூத உத்பாதக, எல்லாரையும் உற்பத்தி செய்பவர் சொல்லி அர்த்தம். பூதக சொன்னால் ஜீவராசிகள், பாவனை சொன்னால் தோற்றுவிப்பவர். பூதேஷக, அனைத்தையும் காப்பவர். உருவாக்கி விட்டால், இன்னொன்று இருக்குது, உருவாக்கி விட்டால் மட்டும் போதுமா என்ன? அதை காப்பாற்றணும் இல்லையா? ஆக பாதுகாப்பவரே. பூதேஷக, எல்லா பூதங்களுக்கும் ஈசனாக இருப்பவரே. தேவ தேவ, எல்லா தேவர்களுக்கும் தேவனாக இருப்பவர். தேவதேவன், எல்லா தேவர்களுக்கும் தேவனாக தலைவனாக இருப்பவர். ஜெகத்பதே, எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவர். நீங்கள் தான் எல்லாருக்கும் தலைவர். ஜெகத் என்றால் உலகம், பதி என்றால் தலைவர். ஆமாம், ராஷ்டிரபதி சொல்கிறோம் பாருங்க. ஆமாம், அதுபோல் எல்லா தேவர்களுக்கும் நீங்கள் தான் தலைவர். எல்லா சொற்களும் பகவானை குறித்த சொற்கள். என்ன? பூத பாவன, பூத ஈஷா, தேவதேவ, ஜெகத்பதி, எல்லா தேவதேவ, ஜெகநாத, பரமேஸ்வரர் சொல்கிறோம் பாருங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் பகவானை குறிக்கின்ற அற்புதமான சொற்கள். மேலும் கருத்துக்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, ஒரு வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.